Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டு வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு பேர்ட் மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணியிருக்கேன். அது வந்து தனித்தனி பார்ட்ஸாக வரைஞ்சிருக்கேன். பாடி தனியாக, ஃபெதர்ஸ் தனியாக, டெயில் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். அப்போ வந்து ஒரு 3D லுக்கில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பாடியோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஃபெதர்ஸ் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அதே மாதிரி டெய்லியும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு. ஓகே, இது அப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வால் புட்டியில் வந்து நான் க்ளே பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம கிராஃப்ட் முடிக்கிற வரைக்கும் காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈரத்துணியில் வந்து சுற்றி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷீட்ஸ் மாதிரி தேய்ச்சிட்டு அந்த பேர்டோட மேலே ஃப்ரண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ஓட்ட போகிறோம். பேக் சைட்லேயும் ஓட்ட போகிறோம். பேக் சைடில் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் பேஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி ஓட்டலாம். பட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் ஷீட்ஸ் மாதிரி தேய்ச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபெவிகால்லாம் தேவையே கிடையாது. பட் என்னென்னா குட்டி குட்டி ஷீட்ஸை தேய்ச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி மேலே ஓட்டுற மாதிரி இருக்கும். க்ளே மாதிரி பெரிய ஷீட்ஸ் எடுத்து அப்படியே ஓட்ட முடியாது. ஓகே, அது பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நல்லா ஒட்டிக்கும். காஞ்சிச்சின்னா வந்து பேட்சாக வராமல் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான். ஸோ ஃபெவிகாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியை தொட்டுவே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதை நல்லா காய வச்சிடலாம். ஃபைனலாக ஒரு தடவை ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. அந்த ஃபெதர்ஸ் இருக்க ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளே வந்து அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். க்ளேன்னு சொல்கிறது இந்த வால் புட்டியில் நம்ம பண்ணினது தான். ஓகே, இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். பேக் சைடில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. அப்படி டெக்ஸ்சர் பேஸ்ட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் பிளாக்கில் 2 பக்கம் முடிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் நம்ம கலரிங் தான் பண்ண போகிறோம். கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து டிசைன்ஸ் வரணும் அப்படிங்கிறத பென்சிலில் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். அந்த ஃபெதர்ஸ்லேயும் டெய்லையும் லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கொடுக்கலாம். நான் 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று பாடிக்கு வந்து ப்ளூ கலர், ஃபெதர் அண்ட் டெயிலுக்கு வந்து க்ரீன் கலர். அப்புறம் அந்த க்ரீன் கலர் ஃபெதரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்ணுக்கும் வந்து அந்த க்ரீன் கலரில் சின்ன ஃபெதர் மாதிரி குட்டியாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபெதர்ஸில் நம்மளுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். அந்த பேர்டோட ஏதாவது இமேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற டிசைன்ஸ், அதில் இருக்கிற கலர்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி வந்து கிராஃப்ட் பேக்கெட் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு வால் புட்டி கிராஃப்ட் நிறைய பண்ணது கிடையாது. அதனால் அதை பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.